ஒருத்தருடைய மகன் வந்து தகப்பனார் இருக்கும்போதே இறந்துடுறாரு. அவருடைய பேரனுக்கு அந்த சொத்து கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. தாத்தாவுடைய சொத்து வந்து பேரனுக்கு கிடைக்குமா? அப்படி கிடைக்காது என்று சொன்னால் அப்போ அந்த உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்குதே அப்படிங்கிறது இந்த கேள்வி. அதாவது மகன் இல்லாத நேரத்தில் பேரனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் குழப்பம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கேட்குறது என்ன விஷயத்தை நீங்கள் கேட்கணும்னு கேட்டால், ஒருவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படி வச்சுக்கிறணும். ஒருவருக்கு வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை கிடையாது, ஒன்றுக்கு மேற்பட்ட ஆம்பளை பிள்ளைங்க இருந்து அதில் வந்து ஒரு மகன் மட்டும் இறந்து விடுகிறார். அந்த மகனுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இந்த தகப்பனார் இறந்துட்டார்னு சொன்னால் அவருடைய உதாரணமாக ஒருவருக்கு 3 மகன் வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு 3 மகனில் மூத்த மகன் வந்து அவர் தகப்பன் இருக்கும்போதே இறந்து போயிடுறாரு. அவருக்கு ஒரு பையன், இன்னும் 2 மகன்கள் இருக்கிறாங்க. அப்போ 2 மகனும் ஒரு பேரனும் இப்போ இருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த தகப்பனார் இறந்துட்டார்னு சொன்னால் இப்போது இந்த பேரனுக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னு கேட்டால், ஒரு மகன்கிற நெருக்கமான உறவு இருக்கும் பொழுது அடுத்த நிலையில் உள்ள உறவு பேரன்கிறது கிடைக்காது. ஏன்னா மகன்கிறது தானே முதல் நிலையில் உள்ளது. முதல் நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் பேரன்கிறது 2வது நிலையாக இருக்கிறதுனால கிடைக்காது. மகன்கிறதுல யாருமே மகன் இல்லாமல் போனார்களே ஆனால் அப்போ மகனுடைய இடத்துல பேரன் வந்துடுவான். நீங்கள் ஒரு மகன் இருக்கிற நேரத்தில் இந்த கொஸ்டின் வராது. ஒரு மகன் மட்டும் இருந்தாரையானால் அந்த மகனுக்கு ஒரு பிள்ளை இருக்குமையானால் அவன் இறந்துட்டான்னா பேரனுக்கு தாராளமாக என்ன செய்யும், அந்த சொத்து கிடைத்து போய்விடும். ஒன்றுக்கு மேற்பட்ட மகன் இருந்து அதில் ஒரு மகன் மட்டும் இறந்து அவனுக்கு பிள்ளை இருக்குமையானால் அப்போ அந்த பிள்ளை கிடைக்காது என்பது உண்மைதான். ஆனால் இதில் என்ன பிரச்சனை, இது எல்லாருக்கும் தெரியும். இந்த சட்டம் ஏன் இந்த சட்டம் வருதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருத்தர் இறந்துட்டார்னு சொன்னால் அந்த சொத்துக்கள் இந்த குறிப்பிட்ட பாகங்கள் போக மீதி உள்ளதை பங்கு வைக்கும் பொழுது அவுலா ரஜுலின் தக்கரின், ஒரு மனிதனுக்கு வந்து மிக நெருக்கமான ஆண் உறவினர் யாரோ அவருக்கு போய் சேரணும்னு இருக்கிறது. மிக நெருக்கமான உறவு என்பது பேரனை விட மகன் என்பது மிக நெருக்கமான உறவு. இந்த அடிப்படையில் தான், இந்த ரூல் அடிப்படையில், இந்த ஹதீஸ் அடிப்படையில் தான் மகன்கிற ஒரு உறவு இருக்கும் பொழுது பேரனுக்கு இல்லை என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் வந்து அந்த பேரன் பாதிக்கப்படத்தான் செய்கிறான். ஏன்னா தகப்பன் முன்னாடி போய்விட்ட காரணத்தினால இந்த பையனுக்கு யார் தான் கொடுப்பா? அவன் தகப்பனும் இல்லை, பாட்டனாட்டிருந்து அந்த சொத்து வரலை என்று சொன்னால் இந்த குழந்தை வந்து பாதிக்கப்படுங்கிறீங்கல்ல, அது உண்மைதான். ஆனால் இந்த பாதிப்பு வந்து மார்க்க சட்டத்தை அறியாமல் இருப்பார்களே அந்த மாதிரி குடும்பங்களில் தான் இந்த பாதிப்பு ஏற்படும். மார்க்க சட்டத்தை அறிந்த ஒருவராக இருப்பாரையானால் அந்த மாதிரி குடும்பத்தில் வந்து இந்த பாதிப்பு வராமல் அதுக்கு வந்து பரிகாரம் உண்டு. என்ன பரிகாரம்? உதாரணமாக ஒருத்தர் இருக்கிறார், அப்துல் கார்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு வந்து ஒரு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதில் ஒரு பிள்ளை இறந்து போயிடுறாரு, பேரன் தான் இருக்கார். இப்போ இந்த அப்துல் கார் என்ன பண்ணனு, நம்ம திடீர்னு இப்போ இறந்து போயிட்டோம்னு சொன்னால் நம்ம சொத்தை இந்த 2 பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும், இந்த பேரனுக்கு கிடைக்காது. அதனால உசுரோடு இருக்கும் பொழுதே அவனுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துருவோம். இந்த பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு பெரிய வச்சு அது வந்து அவங்க அண்ணன் இறந்து போயிட்டாருப்பா, அந்த பிள்ளை தான் இருக்குது, சட்டப்படி மூத்தா போனால் கிடைக்காதுன்னு இருக்குது, அதனால உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு கொடுத்துட போகிறேன், மூத்துக்கு பிறகு அவனுக்கு கிடைக்காது, உங்களுக்கு தான் அது கிடைக்கும் என்பதை புரிய வைத்து அந்த பேரனுக்கு வந்து ஏதாவது ஒரு தொகையை அவர் கணக்கிட்டு நியாயமான முறையில் என்ன மூத்துக்கு பிறகு கிடைக்கும்னு நினைக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு பொருளை எழுதி வச்சுட்டாருன்னு சொன்னால் இப்போ பாதிப்பு இல்லை. சட்டத்தை ஏற்கனவே சொல்லியாச்சு. அந்த சட்டத்தில் ஏதாவது பாதிப்பு வரும்னு சொன்னால் அதுக்கு வந்து மாற்று வழி இருக்குதான்னு நீங்கள் தேடி பார்க்கணும். இஸ்லாத்தில் மாற்று வழி இருக்குதே, வசியத்துன்னு ஒன்று இருக்குதே. உயிரோடு இருக்கும் பொழுதே கொடுக்கவும் செஞ்சிடலாம், மரணத்துக்கு பிறகு எடுத்துக்கொள்ள சொல்லி என்ன செய்யலாம், வசியத்தும் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு போனாரையானால் இந்த பேரனுக்கு ஏன் பாதிப்பு வருது? அப்போ ரூல்னு போடக்கூடிய நேரத்தில் சில விதிவிலக்கா சில பாதிப்புகள் வர்ற மாதிரி இருக்கத்தான் செய்யும், விதின்னு போடக்கூடிய நேரத்தில். ஆனால் அப்படி விதியை போட்டால் கூட இஸ்லாம் மார்க்கத்தை ஒழுங்கு அறிந்த ஒரு குடும்பமாக இருப்பார்களே ஆனால் இந்த நிலை ஏற்பட்ட உடனே அவங்க என்ன செய்யணும், சுதாரிக்கணும். மகன் இறந்த உடனே ஒரு தகப்பன் யோசிப்பாங்கண்ணே, மகன் இறந்துட்டான், இன்னும் 2 மகங்க இருக்கிறாங்க, அந்த மகனுக்கு ஒரு புள்ள தான் இருக்கிறது, அவங்க தெருவில் நிற்பாங்க, அது நிற்க விடக்கூடாது, நம்ம ஏதாவது உயிரோடு இருக்கும்போது செய்வோம் அப்படின்னு செஞ்சால் இஸ்லாம் அதை தடுக்குமா? தடுக்காது. அப்போ அந்த உரிமை அவர்கிட்ட கொடுத்துருக்கிற காரணத்தினால அவருடைய கவனக்குறைவினால் அந்த குழந்தை பாதிக்கப்படுமே தவிர
அல்லது அவருடைய மார்க்கத்தை பற்றி அறியாமல் ஏதாவது இருந்து அது சும்மா இருந்துட்டு போனால் அது பாதிக்கப்படுமே தவிர இஸ்லாத்தினால் பாதிக்கப்படாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், அந்த பேர பிள்ளைகள் விஷயத்தில் உயிரோடு இருக்கும் பொழுது கொஞ்சம் கேர் எடுத்து அவங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போயிடணும்.